Hi friends, welcome to Vetti channel. இன்றைய ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு podimas. இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மரவள்ளி கிழங்க உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, மரவள்ளி கிழங்கு செக் பண்ணி பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஈஸியாக வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இது ஒரு பிளேட் நான் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வெங்காயம், கருவேப்பிலை, கடுகு, உளுந்து, பச்சை மிளகாய், தேங்காய் துருவல் 1 கப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ கடாய் ஹீட் பண்ணிட்டு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. 2 கலர் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ரெட்டும் க்ரீனும் கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து மரவள்ளி கிழங்கு ஆட் பண்ணிடலாம். மரவள்ளி கிழங்குல நிறைய சத்துக்கள் இருக்குது. பெரியவங்கலேருந்து சின்ன பிள்ளைங்க வரைக்கும் சாப்பிட்லாம். கால்சியம், விட்டமின், மினரல்ஸ், இது மாவு சத்து அதிகமாக அது இருக்குது. எல்லாமே நல்லா ஆல்ரெடி நமக்கு எல்லாம் வெந்தது தான். இப்போ லைட்டாக சிம்மில் வச்சே கலந்து விட்டுருங்க. இது கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஓகே, தேங்காய் துருவல் 1 கப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்பவே டேஸ்ட்டு தூக்கலாக சூப்பராக இருக்கும். அதையும் சேர்த்து சிம்மில் வச்சு பண்ணுங்கள். எல்லாமே ஆல்ரெடி வெந்தது தான். சிம்மில் வச்சு பண்ணிங்கன்னா, கொஞ்சமாக ஆயில் விட்டு சேர்த்து பண்ணிங்கன்னா, நல்லா கிளறி விட்டிங்கன்னா அந்த ஸ்டிக்னஸ்லாம் போயிடும். இது ப்ரெக்னென்சிக்கு, தாய்ப்பால் சுரக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஹெல்த்தானது. பாருங்கள், ஈஸியாக பண்ணியாச்சு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய வெரைட்டி இதில் பண்ணலாம். மரவள்ளி கிழங்குல நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட் எனக்கு சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது சாம்பார் கூட, காரக்குழம்பு கூட சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்டியாக சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.